கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்கு செல்லலாம் என்று நினைக்கிறேன். முதல் கேள்வியாக ஒருவர் எழுதி அனுப்பியிருக்கிறார். என்னவென்று பார்ப்போம். கன்னி தெய்வம் துணை. ஐயா குருவே வணக்கம். ஐயா, எனது ஊர் திருநெல்வேலி மாவட்டம் கிராமம். ஐயா, எங்கள் வீட்டில் தாத்தா பாட்டி இருக்கும்போது குலதெய்வம் வைத்து கும்பிடுவார்கள். இப்போது நாங்களும் குலதெய்வம் கோயிலுக்கு போய் கும்பிட்டு வருகிறோம். எங்கள் தாத்தா பாட்டி இருக்கும்போது வீட்டில் கன்னி தெய்வம் வைத்து வழிபட்டார்கள். அந்த கன்னி தெய்வம் எங்கள் தாத்தாவிற்கு சகோதரி. சிறு வயதில் காலமாகிவிட்டார்கள். அதன் பிறகு எங்கள் அம்மா அப்பா கன்னி தெய்வத்திற்கு வழிபட்டார்கள். முறையாக எடுத்து வழிபட்டார்களா என்று தெரியாது, ஆனால் வழிபட்டார்கள். வருடத்திற்கு ஒரு முறை சேலைக்கு சோலைன்னு போட்டிருக்காங்க. சேலை எடுத்து பெட்டியில் வைத்து பூ போட்டு பழம் பால் பழம் வைத்து வழிபடுவார்கள். நாங்கள் வசதியாக இல்லாவிட்டாலும் ஓரளவு வாழ்ந்து வந்தோம். ஆனால் எனது தந்தை வழியில் எனது தந்தை உள்பட 4 சகோதரர்கள் அவர்கள் வழிபட்டார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. இப்போது எனது தாய் தந்தை காலமாகிவிட்டார்கள். நான் சிறு வயதிலிருந்து மும்பையில் வசிக்கிறேன். எனது தங்கை கல்யாணமாகிவிட்டது. 2 தம்பிகளுக்கும் கல்யாணமாகிவிட்டது. எங்கள் வீட்டில் தம்பிகள் இருக்கிறார்கள். ஒரு தம்பி வீட்டில் உள்ள கன்னிப்பெட்டி, உலக தெய்வ படம், பொருள் எல்லாம் எடுத்து தண்ணீரில் போட்டு விட்டார்கள். இப்பொழுது அவர் மதம் மாறி கிறிஸ்தவராகி விட்டார். ஐயா, எனக்கு இப்போது வேலையில் தொழில் முன்னேற்றம் இல்லை. இப்பொழுது கடன், கஷ்டம், தொழில் எல்லாம் நஷ்டமாகி இருக்கிறது. எனக்கு என்ன எழுதியிருக்கீங்கன்னு தெரியல ஐயா. எனக்கு விரும் நல்ல இல்லை. விரும் நல்ல இல்லைன்னா இப்பொழுது இருக்கும் வீடு சிறிய வீடு. நான் கன்னி தெய்வத்தை வழிபட ஆசைப்படுகிறேன். பாவம், உண்மைக்கும் இவரை பாராட்டணும். ஆசைப்படுகிறேன்னு போடுறதுக்கு ஆசைப்பாடுகிறேன்னு போட்டிருக்காரு. படிப்பு கம்மி, ஆனால் இவருடைய அந்த தெய்வத்தின் நம்பிக்கையை நினைத்து அவரை ஒரு குறையும் சொல்ல முடியாது. நிச்சயமாக நம்ம வாசித்து தான் ஆகணும். குருவே, உங்களது வாட்ஸ்அப்பில் பதிவில் தெரிந்து கொண்டேன். ஐயா, எனக்கு ஊரில் வீடு கிடையாது. மும்பையில் தான் வாழ்க்கை நடத்தி ஊரில் நிலையான இடத்தில் கன்னி தெய்வத்திற்கு நிலையாக உரிமையாக எடுத்து கும்பிட ஆசைப்படுகிறேன். குருவே, உங்களை தொடர்பு கொள்ளலாமா அல்லது ஃபோனில் வாட்ஸ்அப்பிலோ பேசலாமா? ஆனால் நான் இப்போது மிகவும் ஏழ்மையாக இருக்கிறேன். எனக்கு ஃபோனில் டைப் செய்ய தெரியாது. ஐயா, எனக்கு எழுத்து பிழையும் இருந்தால் ஐயா என்னை மன்னிக்கவும். இப்படிக்கு உங்கள் பக்தன் முத்துராஜ். பரவாயில்ல முத்துராஜ், இதில் தவறே இருந்தாலும் பரவாயில்ல. உங்கள் எழுத்துப்பிள்ளை இருக்கத்தான் செய்து, கவலைப்பட வேண்டாம். நீங்கள் மும்பையில் இருக்கீங்க, கொஞ்சம் கஷ்டங்களில் இருக்கீங்க, அதை பற்றி ஒன்றுமே இல்லை. உங்களை விட கஷ்டத்தில் இருக்கவங்கெல்லாம் என்னை தேடி வந்திருக்காங்க. இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்கிட்டாதுங்க. நிச்சயமாக உங்கள் கன்னி தெய்வத்தை வைத்து உங்கள் மூலமாகவே தெய்வத்தை நம்பி பிடிக்க வைத்து உங்கள் வாழ்க்கையை முன்னேறச் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு எனக்கு வந்திருக்கிறது. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்று நினையுங்கள். கவலைப்படாதிருங்கள். மிக விரைவில் நான் மும்பை வர இருக்கிறேன். அங்கே தாராவி அருகில் ஒரு வீடும் கடையும் நம்மிடம் கைவசம் இருக்கிறது. அதை விற்பனை செய்வதற்கு நான் அங்கே வருகிறேன். வாய்ப்பு இருந்தால் தாராவில் இருவரும் சந்திப்போம். தாராவில் காமராஜ் பள்ளிக்கூடத்துக்கு ஏத்தாப்பில் இருக்கக்கூடிய லாட்ஜில் தங்கியிருப்பேன். ஆகவே கவலைப்பட வேண்டாம், நான் இருக்கிறேன். உங்களுக்கு தைரியமாக இருங்க. அடுத்தபடியாக ஒரு கேள்வி. அண்ணா, என்னுடைய பெயர் ராமலட்சுமி. கன்னி தெய்வம் துணை அண்ணா. எங்கள் கன்னி தெய்வம் என் மாமனார் கூட பிறந்த தங்கச்சி. அம்மை போட்டு கொழுந்தவங்க. என்னுடைய மாமியார் எனக்கு எதுவும் தெரியாது என்று சொன்னாங்க.
என்னுடைய சின்ன மாமியார் தான். ஆமாம் இருக்காங்க, அவர் பேர் கூட அவங்க தான் சொன்னாங்கன்னு நானும் எங்கள் வீட்டில் உள்ளவர்களிடம் எல்லோரும் சேர்ந்து கும்பிட்டால் நன்றாக இருக்கும் என்றும் சொன்னேன். என்னை ரொம்ப ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்னுடைய மாமியார் வீட்டில் யாரும் என்னை பிடிக்காது, யாருக்கும் என்னை பிடிக்காது. என்னுடைய மாமனார் தான் என்னை நல்லா பார்த்துப்பாங்க, வேறு யாருக்கும் என்னை பிடிக்காது. இப்போ நான் என் கணவர் கூட இருந்து வாழ்வதற்கு காரணம் என்னுடைய ரெங்கநாயகி அம்மா, என்னுடைய கன்னி தெய்வம். என்னுடைய 2வது தங்கை 6 மாதத்தில் இறந்து விட்டார். அவர் பெயர் தாரண்யா. அவங்கள கும்பிடலாம்னு தெரியலை. நான் எங்கள் வீட்டு கன்னி தெய்வத்தை நீங்கள் சொன்னபடி வழிபட்டு வரேன். அண்ணா, தங்கை கன்னி தெய்வத்தை கும்பிட்டு வரவா என்று வாடா என்று என் தம்பிட்ட சொன்னேன். முடியாது என்று சொல்லிவிட்டான். இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஏதாவது வழி சொல்லுங்கள் அண்ணா. கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை என்று கூறிய அன்பு பிள்ளையை மனதார வாழ்த்துகிறேன். இதெல்லாம் ஒரு இக்கட்டான நிலைமை தான். இதுக்கு நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய தாய் வீட்டு கன்னி தெய்வத்தை உங்களுடைய சகோதரர்களை வணங்கச் சொல்லுங்கள். உங்கள் மாமனார் வீட்டு கன்னி தெய்வத்தை நீங்கள் வழிபட்டு வாருங்கள் என்று. உங்கள் மாமனார் வீட்டு கன்னி தெய்வத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு வழிபடுங்கள். யாரையும் கூப்பிடாண்டாம். முதல்ல நீங்கள் கும்பிட ஆரம்பிங்க. தானாக வருவாங்க ஒரு நாள். அவர்கள் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஆகவே கவலைப்படாதீர்கள். அடுத்தவர்கள் உங்களை பாராட்ட வேண்டும், அடுத்தவர்கள் உங்களோடு நல்ல நட்பு வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் வேண்டாம். முதலில் உங்கள் கன்னி தெய்வத்தை வழிபடுங்கள். அந்த கன்னி தெய்வம் உங்களை பாராட்டட்டும், உங்களிடம் நட்பு வைக்கட்டும் என்ற உணர்வோடு அந்த கன்னி தெய்வத்தை நீங்கள் வணங்க ஆரம்பியுங்கள். உங்கள் குடும்பத்தில் யாரும் உங்களை ஒதுக்கி வைத்தாலும் அந்த கன்னி தெய்வம் உங்களை ஒதுக்கி வைக்கவில்லை. அதனால தான் உங்களுக்கு கன்னி தெய்வத்தை பற்றி என்னிடத்தில் பேச வேண்டும் என்ற எண்ணம் வந்திருக்கிறது. அதனால் நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் வழிபாட்ட ஆரம்பிங்க. மற்றதை பிற பார்த்துக்கலாம். தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்கள். பதிவுகளில் கூறுவண்ணம் பதிவுகளில் உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அனைத்தையும் தெரிந்து கொண்டு அதன்படி வழிபடுங்கள். அடுத்த கேள்விக்கு செல்வோம். கன்னி தெய்வம் துணை, பெரிய பாட்டி சங்கரவடிவு பாட்டி துணை, ரூபினி சாலைசால் அத்தைகள் துணை. அண்ணா 417வது பதிவு பார்த்துட்டு இருக்கும்போது என் கூட பாட்டிகளும் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டே இருக்காங்க. என் அருகில் அப்படி ஒரு மனம். அதில் நான் பேசியதும் வந்தது. என் உடம்பு ஃபுல்லாக சிலுத்துட்டு, அண்ணா உங்கள் பதிவை நானும் என் பாட்டிகளும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். கன்னி தெய்வமே துணை அண்ணா என்று கூறியது மட்டுமல்ல, என் அண்ணனுக்கு நிகர் என் அண்ணன் மட்டுமே என்று கூறியிருக்கிறார். மகிழ்ச்சி அம்மா, உங்களை போன்ற சகோதரிகள் எனக்கு கிடைத்தது நான் செய்த பாக்கியமாக கருதுகிறேன். கன்னி தெய்வங்கள் என்னோடு இருந்து உங்களை போன்ற உறவுகளை எல்லாம் எனக்காக கொடுத்திருக்கிறார்கள். 1 2 ஆயிரக்கணக்கான உறவுகளை எனக்கு தந்திருக்கிறார்கள். அனைவரும் என் மீது பாசத்தோடும் நான் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தோடும் நீங்கள்லாம் பயணம் செய்வதை நான் கண்டறிகிறேன். என் பேச்சை கேட்டு இங்கு கன்னி தெய்வத்தை வழிபட பல உறவுகள் காத்திருக்கிறார்கள். இன்றளவும் பல வீடுகளில் கன்னி தெய்வத்தினுக்காக தீபம் எரிகிறது என்றால் அதற்கு நான் ஒரு சிறு துரும்பாக இருந்து உழைத்திருக்கிறேன் என்று நினைக்கும் பொழுது மிகப்பெரிய ஆனந்தம், மகிழ்ச்சி மனதில். 417வது பதிவை பார்த்துவிட்டு மாரியப்பன் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி என்று பார்ப்போம். அண்ணா, நானும் இந்த மாதிரி கன்னி தெய்வத்தை எடுத்து கும்பிடுங்க என்று நிறைய பேருக்கு சொல்லணும் போல் ஆசைப்படுகிறேன். இது என்னங்க, இதெல்லாம் இங்கே சொல்லணுமா? முதல்ல நீங்கள் அப்போவே சொல்ல ஆரம்பிச்சிருக்கணும். உங்களுடைய நண்பர்கள் வீட்டில், உங்களுடைய உறவினர் வீட்டில் கன்னி தெய்வம் இருந்தால் எடுத்து கும்பிடுங்கள் என்று கூறுங்கள். நம் கன்னி தெய்வ சேனலை பார்க்க சொல்லுங்கள். மாரியப்பன் அவர்களே, அண்ணா நானும் இந்த மாதிரி கன்னி தெய்வத்தை எடுத்து கும்பிட சொல்லணும்னு ரொம்ப ஆசையோடு சொல்லியிருக்கீங்க. உங்களை பாராட்டுறேன். சொல்லுங்கள், உங்களால் முடிந்த வரைக்கும் சொல்லுங்கள். எத்தனை பேரிடம் சொல்ல முடியுமோ அத்தனை பேரிடம் சொல்லுங்கள். மணி 1:42. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். யாராவது கண்டுபிடிச்சிங்களா? மகிழ்ச்சி. கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிடுறேன். தொடர்ந்து 10 நிமிஷம் பேசினா இப்போ தொண்டையில் பிடிக்குது. காரணம், இரவு தூக்கம் இல்லை. சரியாக மணி 1:43 தற்போது. சென்னையிலிருந்து சேகர், உடன்பிறவா சகோதரர் சேகர் அவர்கள் அனுப்பியிருக்கிறார். என்னவென்று பார்ப்போம். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை. கன்னி தெய்வங்களின் மூத்த மகனே வணக்கம். உங்கள் கோபம் எங்களுக்கு ஆயுதம் அல்ல, அது எங்களுக்கு கேடயம் ஐயா. கன்னி தெய்வமே துணை ஐயா என்று கூறியிருக்கிறார். இவருடைய தமிழ் பேச்சு என்பது மிகவும் அற்புதமாகத்தான் இருக்கும். என்னுடைய கோபம் என்பது அவருக்கு கேடயமாம். மகிழ்ச்சி. நான் கோபப்படுவது யாரிடம்? கன்னி தெய்வங்களிடமா இல்லை கன்னி தெய்வங்களின் பிள்ளைகளிடமா என்று கேட்டால் இல்லை. கன்னி தெய்வங்களின் பிள்ளைகளை சோதிக்கக்கூடிய
பாதகமாக செயல்படக்கூடிய அந்த ஏவல், பில்லி, சூனியம் இவைகளிடம்தான் நான் கோபப்படுவேனே தவிர கன்னி தெய்வத்தின் பிள்ளைகளிடத்தில் இல்லை. வழிமுறைகளை தவறாக பயன்படுத்தும் பிள்ளைகளுக்கு எடுத்துரைக்கிறேன். கொஞ்சம் ஆவேசமாகவும் சில நேரங்களில் எடுத்துரைப்பேன். யாரும் தவறாக நினைத்து விட வேண்டாம். அண்ணா கனவில் வந்தால் என்ன பலன் என்று கேட்டிருக்கிறார். எனக்கு இந்த கேள்வியின் அர்த்தம் புரியவில்லை. 72வது பதிவை பார்த்துவிட்டு அண்ணா கனவில் வந்தால் என்ன பலன் என்று கேட்டிருக்கிறார். அண்ணா என்று குறிப்பிடுவது என்னையா இல்லை வேறு யாரையா எனக்கு புரியவில்லை. அதை தெளிவாக கூறுங்கள். அடுத்தபடியாக உங்களுக்கு பதில் தருகிறேன். 358வது பதிவை பார்த்துவிட்டு பெருமாள் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்னவென்று பார்ப்போம். தங்களை நேரில் பார்க்க வேண்டும். எங்கே வருவது? ஃபோன் கிடைக்குமா? ஃபோன் நம்பர் கிடைக்குமா என்று கூறியிருக்க வேண்டும். ஃபோன் கிடைக்குமா என்று. மகிழ்ச்சி. என்னை எதற்காக நேரில் பார்க்க வேண்டும் என்று நீங்கள் கூறுங்கள். அதாவது இங்கே நிறைய பதிவுகள் நான் போட்டிருக்கிறேன். உள்ள என்னுடைய நம்பர் இருக்கிறது. முதல்ல என்னுடைய பதிவுகளை முழுவதுமாக கேளுங்கள். தானாக என் நம்பர் உங்கள் கைக்கு வந்து சேரும். அப்பொழுது நீங்கள் என்னிடத்தில் பேசலாம். 1வது பதிவிலிருந்து கடைசி பதிவு வரைக்கும் வரிசையாக பாருங்கள். உள்ளே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபோன் நம்பரை எடுத்து விடலாம். மிகவும் சுலபம். அதை விட்டுட்டு நேரடியாக என்னிடத்தில் பேச வேண்டும் என்றால் என்னுடைய நேரமும் வீணாகும், உங்களுடைய நேரமும் வீணாகும். நீங்கள் தெளிவாக இந்த பதிவுகளில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கன்னி தெய்வம் பதிவுக்குள்ளே போய் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் 1வது பதிவிலிருந்து வரிசையாக பாருங்கள். ஃபோன் நம்பர் 40வது பதிவுக்கு உள்ளே ஃபோன் நம்பர் இருக்குது. மகிழ்ச்சி. மீண்டும் முருகன் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கார். என்னொன்று பார்ப்போம். கன்னி தெய்வம் துணை ஐயா, இனி எப்போது நாகர்கோவிலுக்கு வருவீர்கள் ஐயா? வருவதாக இருந்தால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்கள் ஐயா. கன்னி தெய்வம் துணை ஐயா, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை என்று கூறியிருக்கிறார். இனி ஆடி 30 தாண்டிய பிறகுதான் எங்கேயும் பயணம் இருக்கும். நாளை மட்டும் மதுரை மேலூரில் ஒரு கன்னி தெய்வத்தை வணங்க மாலை 6 மணிக்கு வருவதாக வாக்களித்திருக்கிறேன். வாக்குறுதி கொடுத்த ஒரே காரணத்தினால் நாளை நான் மதுரையில் அந்த கன்னி தெய்வத்தை வழிபட இன்று இப்போ மணி 1:45 என்ன ஒரு 3.25 மணி நேரத்தில் இங்கேருந்து கிளம்புறேன். இன்றைக்கி தூக்கம் அப்படி தான். சரியாக 5 மணிக்கு இங்கேருந்து கிளம்புவேன். காலை 8 மணிக்கு நான் மதுரை ரீச் ஆகிறேன். 8-9 மணிக்கு மதுரையில் சில வேலைகளை முடிச்சுட்டு சாயங்காலம் 6 மணிக்கு அந்த கன்னி தெய்வத்தின் வீட்டில் அமர்ந்திருப்பேன். என்னை சந்திக்க மதுரையை சார்ந்த உறவுகள் நினைத்தால் மதுரை மேலூருக்கு நீங்கள் சாயந்தரம் 4 மணிக்குள் வந்து விடுங்கள். ஏனென்றால் நானும் அங்கே 4 மணியிலிருந்து 5 மணிக்குள் வந்து விடுவேன். ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அங்கே உரையாடிவிட்டு பின்பு அங்கிருந்து நாம் புறப்பட்டு செல்லலாம். சரியாக 6 மணிக்கு தீபமேற்றியவுடன் 6:05க்குள் அங்கிருந்து புறப்பட்டு விடுவேன் என்பதை உறுதியாக கூறுகிறேன். 415வது பதிவை பார்த்துவிட்டு என் அன்பு தம்பி செல்வம் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி என்று பார்ப்போம். அண்ணா வணக்கம். இன்னும் 10 நாட்களே உள்ளது நம் அத்தை விழாவிற்கு. நீங்கள் கொஞ்சம் ஓய்வு எடுங்கள். அப்பத்தான் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். விழாவை மேலும் சிறப்பாக நடத்த வேண்டும் அத்தையின் ஆசீர்வாதத்தோடு என்று கூறியிருக்கிறார். அத்தைகளின் ஆசீர்வாதம் அனுதினமும் உன் அண்ணனோடு இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே விழா சிறப்பாக நடைபெறும். ஓய்வு இல்லை, ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் ஓய்வு இல்லை என்றாலும் உடம்பில் பிலத்தை தந்திருக்கிறார்கள் அத்தைகள். நிச்சயமாக நம் விழா மிக 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 சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு 72வது பதிவை பார்த்த ஆனந்தி ராம் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்னவென்று பார்ப்போம். அன்னை எங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் இருக்குது, ஐயர் வைத்து தான் அழைக்கணுமா சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறார். யார் வீட்டில் கன்னி தெய்வம் இருந்தாலும் ஒரு மாந்திரிகம் தெரிந்த மந்திரவாதியை வைத்து அந்த கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுப்பது தான் சிறப்பே தவிர நீங்களே வைத்து வழிபட்டு கொண்டிருப்பது சிறப்பாக இருக்குமா என்று கேட்டால் இருக்க வாய்ப்பே இல்லை. சும்மா மன திருப்திக்காக வணங்கி கொள்ளாமே தவிர உண்மையாக அந்த கன்னி தெய்வத்தை வழிபட வேண்டும் என்றால் முறைப்படி எடுத்து வழிபட வேண்டும். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு வருகிறேன். அன்பு மகள் ராதிகா செல்வராஜ். அப்பா, என்னை தயவு செய்து மன்னிக்கவும். திரும்பவும் ஆடியோவை பதிவில் போடுங்க. தயவு செய்து நம் கன்னி தெய்வ குடும்பத்தில் எந்த பரஸ்பரனும் வேண்டவே வேண்டாம், எந்த பிரச்சனும் வேண்டவே வேண்டாம். உங்களை கஷ்டப்படுத்தினால் அத்தைகள் என்னை மன்னிக்க மாட்டாங்க. பொம்மி அம்மா என்னிடம் வர காரணம் உங்கள் தெய்வீக குரல் தான். 415வது பதிவில் குரல் மாறிவிட்டது. இதுவே எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியாக உள்ளது. மன்னிக்கவும். திரும்பவும் பதிவில் ஆடியோவை தயவு செய்து போடுங்கள் அப்பா. இனிமேல் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பேன் அப்பா என்று கூறியிருக்கிறார். அன்பு மகளே வணக்கம். அந்த பதிவை நீங்கள் எப்போ சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்களோ அப்போவே அதை டிலீட் பண்ணிட்டேன். ஆகவே அதை இனி நாம் நினைத்தாலும் அதை எடுத்து போடவோ முடியவே முடியாது. ஒரு பதிவை கடந்து சென்றவுடன் அந்த பதிவை அழித்து விட்டு தான் கடந்து செல்வேன் என்பதை கூறிக்கொண்டு என் மனதில் எதுவும் இல்லை, எந்த கோபமும் இல்லை. அன்பு பிள்ளையை நினைத்து சிரிப்பு தான் எனக்கு வருமே தவிர கோபம் வராது என்பதை கூறிக்கொண்டு அடுத்த பதிவுக்கு செல்கிறேன். 411வது பதிவை பார்த்துவிட்டு மகேஷ் என்பவர் கேள்வி கேட்டிருக்கிறார்.
ஐயா, கன்னி தெய்வத்துக்கு விளக்கு போடும்போது கொட்டாவியாக வருது, கண்டிப்பாக நல்லதில்லை. நல்லா கும்பிடுங்க கன்னி தெய்வத்தை, விரைவில் அது சரியாகி விடட்டும் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்குள் செல்கிறேன். ராதாமணி என்பவர் கேட்டிருக்கிறார்கள், கனவில் குலசை கோவிலுக்கு போயிட்டு வரும்போது தேங்காய் மட்டும் தந்துட்டு போங்கன்னு ஒரு ஆள் கேட்டாங்க. தேங்காய் கேட்டால் என்ன அர்த்தம்? அதேபோல் ஒரு வாரம் கழித்து நிஜமாக கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஊசி பாசி விற்கிறவங்க ஒரு சின்ன பையன் ஓடி வந்து மறைச்சி தேங்காய் தா என்று நிற்கிறான். எனக்கு என்னவென்று தெரியவில்லை. மறித்து தேங்காய் தா என்று நிற்கிறான். ஆனால் கொடுத்து விட்டுத்தான் வந்தேன். சென்ற வாரம் கனவில் பச்சை வளையல் கேட்குறாங்க. ஆனால் யார் கேட்டது என்று தெரியவில்லை. இதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டிருக்கிறார்கள். அம்மா, உன் கன்னி தெய்வத்தை யாரோ பிடித்து செல்ல முயற்சி செய்கிறார்கள், அதனால்தான் தேங்காயை கேட்கிறார்கள். நான் கன்னி தெய்வத்தை தேங்காயில் இறக்கி கொடுக்க சொல்வேனே தவிர, நான் என் மூலமாக கன்னி தெய்வத்தை வழிபடுவர்கள் அனைவரும் தேங்காயில் எடுத்து வழிபடுவார்கள். ஒன்று. இரண்டாவதாக, உன் கன்னி தெய்வம் என்னவோ உன்னை தேடி வருகிறது. உன் வீட்டிற்குள் உன்னை வாழ வைக்க வர வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். அதனால்தான் வளையல் கேட்கிறார்கள். பச்சை நிறம் அவர்களுக்கு பிடித்திருக்குமாக இருக்கும். ஆகவே பச்சை நிறத்தில் கேட்கிறார்கள். பரவாயில்லை, நிச்சயமாக வெகு விரைவில் உன் வீட்டில் கன்னி தெய்வம் வந்து உங்களை ஆசீர்வதிக்க நானும் வேண்டிக் கொள்கிறேன். மீண்டும் 414வது பதிவை பார்த்துவிட்டு முனீஸ்வரன் என்பவர், முனியசாமி என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். குடுகுடுப்பைக்காரனுக்கு கன்னி தெய்வம் காட்சி அளிப்பது ஆண் கன்னி தெய்வங்களா அல்லது பெண் கன்னி தெய்வங்களா? ஐயா, கன்னி தெய்வம் துணை ஐயா என்று சொல்லியிருக்கிறார். குடுகுடுப்பைக்காரர்களை பொறுத்தவரையில் அவர்கள் குறி சொல்லிதான் வாழ வேண்டும். அவர்கள் பல வீட்டுக்கு சென்று அன்னத்தையோ அரிசியையோ தர்மமாக பெற்று அவர்களுடைய வாழ்நாள் வாழ்க்கையை வாழ வேண்டும். அவர்கள் வாங்கிய வரம் நம் வீட்டின் வாசலில் இருக்கக்கூடிய கன்னி தெய்வமோ பில்லி சூனிய ஏவாளோ அனைத்தும் அவர்களுடைய கண்ணுக்கு தெரியும். வரமா இல்லை கற்றுக்கொண்ட பாடமா என்பது நமக்கு முக்கியமல்ல. அவர்களுக்கு தெரியும் என்பதை நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதே உண்மை. கன்னி தெய்வம் இருந்தாலும் தெரியும், ஆண் கன்னி இருந்தாலும் தெரியும். அதனால்தான் அவர்கள் கன்னி தெய்வம் இருக்கிறது, அழுது கொண்டு இருக்கிறது என்றெல்லாம் கூறிக்கொண்டு அடுத்த நாள் காலையில் தர்மம் எடுக்க உங்கள் வீட்டிற்கு வருகிறார்கள். அவர்களிடம் கொஞ்சம் கவனமாகவே இருங்கள். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஆடியோவில் அதுவும் ஒரு கேள்வி பதில் தான். ஆடியோ கொஞ்சம் நேரம் கழித்து போடுறேன். குமார் என்பவர் கேட்டிருக்கிறார், கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை ஐயா. வணக்கம். ஒரே வார்த்தை, எனக்கென உண்மையான ஒரு தெய்வம் தாய் தந்தை நீங்கள் எனக்கு என்று நம்புகிறேன். அப்படிங்கப்ப பெரிய வார்த்தையை சொல்லிட்டார. எனக்கென ஒரு உண்மையான குரு தெய்வம் தாய் தந்தை நீங்கள் எனக்கு என்று நம்புகிறேன். என் பாதை உங்கள் வழி என்றும் நடக்க ஆரம்பித்து விட்டேன். வெற்றி பாதை கண்டுவிட்டேன். மகிழ்ச்சி அம்மா, மகிழ்ச்சி. நிச்சயமாக என் வழி கன்னி தெய்வத்தின் வழிதான். இன்று கூட ஒருவர் சொன்னார், ஒரு பெண், எனக்கு முறைக்கு மருமகள், மாமா எந்நேரம் பார்த்தாலும் உங்கள் நாவில் உச்சரித்து கொண்டிருப்பது, அதாவது உங்கள் நாவில் உச்சரித்து கொண்டிருப்பது கன்னி தெய்வத்தை பற்றிய விஷயங்களாகவே இருக்கிறது. அடுத்த காரியத்தை பற்றி யோசிக்கவும் மாட்டேங்கிறீர்கள், சிந்திக்கவும் மாட்டேங்கிறீர்கள், எதை பற்றியும் கவலைப்படவும் மாட்டேங்கிறீர்கள். எப்பொழுது பார்த்தாலும் கன்னி தெய்வம் கன்னி தெய்வம் கன்னி தெய்வம் என்றே உழைத்து கொண்டிருக்கிறீர்களே, இதற்கு என்ன அர்த்தம், எப்படி முடிகிறது என்று கேட்டார்கள். மன்னார்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய முத்தம்மாள்புரத்தைச் சேர்ந்த அன்பு மருமகள் என்னிடத்தில் அந்த கேள்வியை கேட்டார். ஒரே ஒரு புன்னகையோடு நிறுத்தி கொண்டேன். பதில் இல்லை. என் படைப்பு அப்படி, என் உழைப்பு அப்படி, எனக்கான தெய்வங்கள் என்னை காப்பாற்றி என்னை வழிநடத்தி கொண்டிருப்பது அப்படி. அந்த தெய்வங்களின் ஆசீர்வாதம் இருக்கும் வரை என் நாவில் கன்னி தெய்வத்தை பற்றி பேசிக்கொண்டே தான் இருப்பேன். தெய்வங்கள் ஆசீர்வாதம் இருக்க போய் தான் இன்னும் நடமாட முடியுது. இல்லைன்னா நானெல்லாம் ஒன்றல்ல இரண்டல்ல 25 வருடங்களுக்கு முன்பே நான் கிட்டத்தட்ட 16 லட்சம் ரூபாய் என்னுடைய கடை தீப்பிடித்து கஷ்டத்தில் இருந்தேன். இன்று இந்த அளவிற்கு வருகை தந்திருக்கிறேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் அனைத்திற்கும் காரணம் நான் வணங்கக்கூடிய அத்தைகளே 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 என்று கூறிக்கொண்டு இன்றைய பதிவிலிருந்து விடைபெற்று மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். கன்னி தெய்வம் துணை.
கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை.